Hey hi zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ச்சி நம்பர் 8 அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸோட சாப்டர் 49 and 50 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ गाइस கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்பிக்கையில சொல்றேன். ஒரு லைக்கும் போட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த சீரிஸ்ல பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்றத ஒரு கமெண்டா போடுங்க. எங்களுக்கும் அது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். நாங்களும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். சோ வெல்கம் டு அனிமே zombies. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு. நம்பர் 9 நம்மளுடைய நாருமியும் சரி காய்ச்சி நம்பர் 8 ரெண்டு பேருமே சேர்ந்து தாறுமாறா செஞ்சு விட்டுடுவாங்க. சோ இவங்க அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துலதான் திடீர்னு பார்த்தா நம்பர் 9 அப்படியே ஷினோமியாவோட அப்பா இருக்க இடத்தான வந்து நின்னுட்டு இருக்கோங்க. சோ அதோடைய மாஸ்டர் பிளானே ஷினோமியாவோட அப்பா தான் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இவர் சும்மா இருக்க மாட்டாரு. உண்மையிலேயே வேற லெவல்ல ஒரு அட்டாக் எல்லாம் பண்ணி லைக் அவருடைய சூட்ஸை எப்படியாச்சும் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சூட்டை போட்டு வரண்டா அப்படின்ட்டு உடனே அந்த சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பண்ண ரெடி ஆயிடுவாரு. அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். என்னடா இவரு தனியா நம்பர் 9 கூட சண்டை போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பவர்ஃபுல்னு தெரியும். இருந்தாலும் நம்பர் 9 ரொம்பவே பவர்ஃபுல். காய்ச்சி நம்பர் 8 டெஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவரு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இங்க பாருங்க இங்க இருந்து எல்லாருமே தப்பிச்சு போயிடுங்க. எனக்கு தெரியும் என்னுடைய டீமுக்கு நான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஆனா இப்போ எல்லாத்த விட இந்த நம்பர் 9 அழிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ அதனால நான் தனியா நின்று இந்த நம்பர் 9 டெஃபீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபிஸ்டாலேயே டெஃபீட் பண்ணணும்ட்டு நம்பர் 9 கூட ஃபிஸ்ட் டு ஃபிஸ்ட் காம்பேட் பண்றாருங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல சண்டை போட்டிருப்பாரு. இவரோட மனசுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த நியூ ஜெனரேஷன் உண்மையிலே சூப்பரா சண்டை போட்டிருக்காங்க. சோ அவங்கள நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பர் 9 கூட தனியாவே சண்டை போடுறாரு. இதை பார்க்கும்போது மத்த எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தாலும் உண்மையிலேயே ஷினோமியாவோட அப்பா அந்த இடத்துல செம்மடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்பர் 9 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் ஷினோமியாவோட அப்பாவோடவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாருக்குமே புரியுது ஷினோமியாவோட அப்பாவை இதோட முடிச்சு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்பர் 9 ரொம்ப பெரிய மான்ஸ்டராகவும் இருக்கு. ஷினோமியாவோட அப்பா ரொம்ப சின்னவராகவும் இருக்காரு சைஸ்ல. சோ கிட்டத்தட்ட அவருடைய ஃபிஸ்ட் சைஸ்க்கு தான் அவர் இருக்காரு. அப்படியே போட்டு செம்ம அடி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவரும் பாவம் எவ்வளவு நாள் தான் தாங்குவாரு. அடி வாங்குறதுலயே அவருக்கு பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அவரோட வைஃப் அவரோட பொண்ணு கூட அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் நம்மளுடைய எண்டா அப்படின்ற மாதிரி அவருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாருமியும் சரி நம்மளுடைய ஹீரோ நம்பர் 8 வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அங்க இருக்க அந்த ஸ்வொட் அங்கிள்ஸ் எல்லாம் இங்க இருந்து எல்லாரும் ஓடுங்க எப்படியாவது அவர் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் கூட்டு போக பாக்குறாங்க. இப்பதான் ஷினோமியோட அப்பாவோட ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, இங்க பாருங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் எவாக்குவேட் ஆகிறது மட்டும் தான் இருக்கு. சோ இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஷினோமியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிற ஏதோ ஒரு பவர் இருக்கு. நான் எங்க இருக்குன்றத அதால கண்டுபிடிக்க முடியும் இந்த நம்பர் 9ஆல. சோ இதுல எந்த ஒரு யூஸ்மே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த சமயத்துலதான் அவரு, இங்க பாருங்க நான் என்ன பண்ணாலும் சரி உங்களை விட்டு போக மாட்டேன். என்னோட வேலையை உங்களை அசிஸ்ட் பண்றதா என்னால இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஷினோமியோட அப்பா, டேய் முதல்ல இங்க இருந்து கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன், இந்த இடத்துல நானே தனியா நின்று சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை கூட 1-to-1 ஃபைட்டுக்கே ரெடி ஆகிட்டே இருக்காருங்க. டக்குன்னு பார்த்தா அவருடைய ஃபுல் ஃபோர்ஸையும் அவர் ரிலீஸ் பண்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவரோட ஃபுல் பவரும் ரிலீஸ் பண்றாரு. இப்படி பண்ண அவருடைய லைஃபாமே குறைச்சிக்கிட்டு போகும், அவருடைய மசில் எல்லாம் டியர் ஆகும். ஆனா இந்த பவருக்கு எக்ஸ்சேஞ்சா அவரோட லைஃப் போகுன்றது தெரியும். ஆனா இப்ப அவரு ஹியூமனாவே இருக்க மாட்டாரு, அவருடைய ஃபார்ம் இன்ஹியூமனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவரை வச்சு அவரு வேற லெவல்ல சண்டை போறாருங்க. இருந்தாலும் இந்த பவர் வந்து அந்த நம்பர் 2 உடைய ஃபுல் ரிலீஸாவே இருக்கு. இருந்தாலுமே நம்பர் 9 முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நம்பர் 9 ஆக்சுவலா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பா செம்ம பவர்பா, இந்த பவர் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் 4th ஃபார்ம் யூஸ் பண்ணி கூட சண்டை போடுறாரு. ஆனா அப்போ நம்பர் 9 வந்து சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு. இவர் அவருடைய இருக்கிற ஒவ்வொரு ஃபார்மையும் வச்சு யூஸ் பண்ணி அதோட தலையே பிச்சு போட்டுறாரு. தலை பிஞ்ச நிலைமையில கூட அது சிரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. இந்த நம்பர் 9 உண்மையிலே டெரிஃபிங்கான நல்லா இருக்கு. தலையே பிஞ்சாலும் திருப்பி ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. அது என்ன சொல்லுது, டேய் சூப்பரா இருக்கு, எனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு, இன்னும் பவரை காமிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் பவரை காமிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ரொம்ப ரேஜா ஒரு சண்டை போடுது. எனக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது என்னுடைய ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ இது என்ன அவுட் மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு, இதை எப்படியாவது நான் டெஃபீட் பண்ணுமே. ஆனா இது கஷ்டம்ன்றது எனக்கு புரியுது. ஒவ்வொரு வாட்டியும் இதை நான் பஞ்ச் பண்ணும்போது எனக்கு இதை பத்தின உண்மை தெரியாது. நான் பொறுமையா வீக் ஆகிட்டு வரேன், அது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, என்னுடைய இந்த மொத்த ஸ்ட்ரென்த்துமே முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காவே இருக்காரு. சோ இந்த சமயத்துலதான் அவருடைய அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றாரு, இங்க பாருங்க உங்களுடைய செஸ்ட்லயே 5% வந்து உங்களுடைய டேமேஜ் வந்து அதிகமாகி இருக்கு, அதனால உங்களுடைய பவர் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்கு, நீங்க தாங்க மாட்டீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இது ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் நாருமியோல யாராவது ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணானா எல்லாருமே அவுட் ஆஃப் சைட்ல தான் இருக்காங்க. சோ இந்த சமயத்துல ஷினோமியோட அப்பா என்ன முடிவு பண்றேன்னா, நான் இந்த டைம்ல அடி வாங்கிட்டு தான் இருக்கேன், ஆனா நான் டிஃபென்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா கண்டிப்பா நான் செத்துருவேன். சோ என்னுடைய மேக்ஸ் பவர் யூஸ் பண்ணி நான் இந்த நம்பர் 2 கூட சண்டை போட்டே ஆகணும். ஏன்னா நம்பர் 2 உடைய பவர் என்னன்னா மசில் ஃபைபர்ஸ் அப்படியே இழுத்து அதை வச்சு சண்டை போடுறதுதான். சோ என்னுடைய பவரும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபுல் பவரை யூஸ் பண்றாரு. ஆனா இந்த சைட்ல அவன் சொல்றான் அவனோட அசிஸ்டன்ட், பாருங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இதை பண்ணீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த சமயத்துல தான் அவன் சொல்றான், நான் இந்த இடத்த விட்டு போனா பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, நம்ம கிட்ட என்ன விடவே பலசாலியான நிறைய பேர் இப்ப இருக்காங்க, வண்டர்ஃபுல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பத்தி யோசிக்கிறாரு. யாரும் இல்ல, நாருமி, மீனா, அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஈவன் நம்ம ஷினோமியா கூட. சோ இவங்கெல்லாம் போதும் இந்த ஃபைட்டை முடிக்கிறதுக்கு, நான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, என்னுடைய லைஃப நான் கடைசியா நம்பர் 9 கொள்றதுக்காக தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபோட நினைப்போடவே இந்த மாதிரியே நானும் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியாவோட அப்பா அவங்களுடைய ஒய்ஃப் எப்படியா இருந்தாங்களோ அதே மாதிரி இறக்க போறன்ற ஒரு எண்ணத்தோட சண்டை போறாருங்க. எண்டுல பார்த்தா நம்பர் 9 ஷினோமியாவோட அப்பா முதுகிலே சரியான அடி அடிக்குது. அவருடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவருடைய பிளாஷ்பேக்குள்ள எல்லாம் போயிட்டாரு. அவங்க குழந்தையோட எப்படி இருந்தாங்க, எவ்வளவு ஜாலியா சர்ப்ரைஸ்டா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்ஜாய்மெண்டோட வாழ்ந்திருப்பாங்க. ஷினோமியோட அப்பா அப்பெல்லாம் செம்ம கூலான ஆளா இருந்திருக்காரு, ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியான டைப்பா இருந்திருக்காரு போல இருக்கு. அப்பதான் ஷினோமியோட அம்மா எல்லாம் பேசும்போது, அவளை நான் ட்ரைன் பண்ணுவேன், அவளுடைய ஸ்ட்ரென்த்தை நான் ட்ரைன் பண்ணுவேன், அவளுடைய மனசையும் சண்டைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நான் ட்ரைன் பண்ணுவேன், என்ன இப்போதைக்கு குக்கர் ரொம்ப ஸ்பாயிலா இருக்கா, அதுவும் அவங்க அப்பாவால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் இருக்கு அப்படியே சிரிப்பும் வரும், ஒரு மாதிரி ஜாலியாவும் இருப்பாருங்க. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என் பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவரு நம்பர் 9 கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ நம்பர் 9 ஒரு பெரிய பிளாஸ்ட விட போகுது. இவரும் ஒரு விதமான ஒரு ஹையஸ்ட் பவரோட ஒரு பெரிய பஞ்சை கொடுத்துக்கிட்டு, என்னுடைய பொண்ணோட ஃபியூச்சருக்கு பெரிய பஞ்சை தானே ஒரு ஃபவுண்டேஷனா கொடுத்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெஸ்ட் பாக்குற மாதிரி இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. சோ ஷினோமியோட அப்பா நம்பர் 9 கிட்ட மாட்டிக்கிட்டாரா இல்ல இவரு நம்பர் 9 போட்டு தள்ளுறாரா அப்படின்றது நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் தெரியும். சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you soon guys. Bye bye.